எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் இஞ்சி புளி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். இதுக்கு இஞ்சி கறின்னு சொல்லுவாங்க, இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க, ஜிஞ்சர் பிக்கிள், இஞ்சி பிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சத்யா ஸ்பெஷல் ஐட்டம் தான். ஓணத்துக்கு அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற எல்லா சத்யக்கும் இது மஸ்ட்டாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான். சாப்பாடு கூட இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப மேட்ச் ஆகிற ஒரு ஐட்டம் தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். இதுக்காக ஒரு 250 கிராம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி எடுத்துருக்கு. இஞ்சி எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, இதே மாதிரி ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மணமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிக்கிளுக்கு நல்ல மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அது எல்லாமே தோல் எடுத்து நல்லா கழுகி ரொம்ப நைஸாக இருக்கிற பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய பீஸாக கட் பண்ணி மிக்ஸியில் ஒரு டைம் அடிச்சுட்டு வறுத்தாலும் போதும், இல்லை முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது எல்லாம் ஒரே திக்னஸில் வர்றதுக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வறுக்க போகிறேன். வறுக்கும்போது இல்லை இருந்தால் பெரிய பீஸ் எல்லாம் ஃப்ரை ஆகாமல் இருக்கும், சின்ன பீஸ் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரே திக்னஸில் வறுத்து ஒரே மாதிரி கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இது நல்லா நான் கையில் ஒரு டைம் நல்லா பிசைய போகிறேன். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதில் இருக்கிற ஜூஸ் நான் இப்போ எடுக்க போகிறேன். எல்லாருமே இப்படி செய்ய மாட்டாங்க, சில பேர் தான் செய்வாங்க. ஆனால் வீட்டில் என்னோடய அம்மா இப்படி செய்வாங்க. இது செய்யும்போது இந்த இஞ்சி கறிக்கு ஒரு என்ன சொல்ல ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு மனம், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இஞ்சி தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப ஒன்றும் அதிகமாக கிடைக்காது, ஒரு 1/4 கிளாஸ் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பலமாக இது இதே மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா இஞ்சியுமே நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா இஞ்சியுமே ஜூஸ் எடுத்து ட்ரை ஆகி மாற்றி வச்சுருக்கு. அந்த ஜூஸ் இதே மாதிரி ஒரு கிளாஸில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் மட்டும் சொல்லுவாங்க, அது கீழே அடிஞ்சிடும். அதுக்கு தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல, அது நான் காமிச்சு தர்றேன். இது இங்கே இருக்கட்டும். இஞ்சி புளிக்காக மெயினாக வேண்டிய இன்னொரு ஐட்டம் புளி. நல்ல ஜூஸியாக இருக்கிற புளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கு. இதே அளவுக்கு போதும். 250 கிராம் இஞ்சிக்கு இந்த ஒரு சைஸு புளி போதும். அது 1 கப்பு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கு. நல்லா ஊறட்டும். இதே மாதிரி கையில் ஒரு டைம் பிசைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி ஊற வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த கிரேவி நம்ம திக்காக பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகும். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கு. 80 ml தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கு. இந்த 250 கிராம் இஞ்சிக்கு இந்த 80 ml தேங்காய் எண்ணெய் கரெக்டான அளவாக இருக்குது. நம்ம தாளிக்கிறதுக்கும் சேர்த்து தான் இந்த எண்ணெய் எடுத்திருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் இதே மாதிரி சாட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இஞ்சி பாருங்கள், ஒரே மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. கரிஞ்சு போகக்கூடாது. தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 வரமிளகாய் அதுவும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கொடுத்தாலும் போதும். ஆனால் அது நம்ம தாளிக்கிற டைம் தான் ஆட் பண்ணணும். இப்போ நான் இது கூட இஞ்சி கூடயே மிளகாயும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் போட்டு எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிச்ச எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் தான் நம்ம தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெயிலிருந்து எல்லா இஞ்சியுமே எடுத்து வச்சுருக்கு. இது கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சிக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரையக்கூடாது. சம்மந்தி பொடியில் நம்ம செய்கிறதுக்கு ஒரு பதம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி எடுக்கணும். ரொம்ப அரையக்கூடாது, பவுடர் ஆகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப அரையாமையும் இருக்கக்கூடாது. இஞ்சி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் வறுக்கும்போது, அப்போ தான் இந்த மாதிரி கிடைக்கும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம இப்போ தாளிக்க போகிறேன். 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணது. இது எல்லாருமே ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். வீட்டில் செய்யும்போது அப்படி பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சுருக்கு. அதுங்க மெதுவாக ஃப்ரை ஆகட்டும்.
அதுக்குள்ளே நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளியோட ஜூஸு, மிக்சியில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச அந்த இஞ்சி, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சிக்குள்ளே கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரையான சின்ன வெங்காயம் கூட ஒரு 2 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கு. அதுவும் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுவும் வறுத்ததுக்கப்புறம் பவுடர் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி கூடவே நம்ம வரமிளகாய் வறுத்துருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வறுக்கலை அப்படின்னா இந்த டைம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜூஸ் ஊற்றிடலாம். சில பேர் தாளிக்கும்போது மல்லித்தூள், பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்திடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அதை சேர்க்கலை. பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. இனிப்புக்காக நான் ஜாகரி ஒரு பெரிய அச்சு வெல்லம் எடுத்துருக்கு. அது ஃபுல்லாக இதே மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கு. இதிலிருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு முதல்ல நம்ம சேர்த்திடலாம். 1/4 கப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அது டேஸ்ட்டு செக் பண்ணி தான் மறுபடியும் சேர்த்துடுவாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த இஞ்சி கறி இனிப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும். இந்த 3 டேஸ்ட்டுமே பேலன்ஸ் ஆகணும். புளி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கு. அந்த புளியை பேஸ் பண்ணி தான் இனி இருக்கிற டேஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். இஞ்சி கறி எப்போவுமே நம்ம தொட்டு பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி தான் லாஸ்ட்டு வரைக்கும் ரெடி பண்ணுறதுக்கு அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க. அதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருக்கு. மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ இனிப்போட டேஸ்ட் கம்மியாக தோணிடுச்சு. மறுபடியும் மிச்சம் இருந்த ஜாகரி வெல்லம் அதுவும் போட்டிருக்கு. ஒரு ஐட்டம் நம்ம மாற்றி வச்சுருந்தேன், அது மறந்துடாதீங்க. அந்த இஞ்சியோட ஜூஸு கிரேவி பாதி திக்கானதுக்கு அப்புறம் தான் இது ஊற்றணும். பாருங்கள், ஜூஸ் மேலே இருக்கிற அந்த தெளி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்னு தெரியல, அது மட்டும் ஊற்றிக்கோங்க. கீழே பாருங்கள், கட்டியாக இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கிறது இருக்குது இல்லைங்களா, அது ஊற்ற வேண்டியதில்லை. அதுக்கு மலையாளத்தில் மட்டி அது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாருங்கள், இது ஏன் நம்ம ஊற்றலை அப்படின்னா, இது ஊற்றி செய்யும்போது இஞ்சியோட ஒரு பெரிய என்ன சொல்கிறது குத்துற டேஸ்ட் இருக்கும், அது கிடைக்கும். அது இல்லாமல் இருக்கிறது தான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கு. அந்த ஜூஸ் ஊற்றும்போது இஞ்சியோட எல்லா சத்தையுமே கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணி ஊற்றியிருக்கு. மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவி திக்காக கொண்டு வந்துடலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இதோட ஃபைனல் டேஸ்ட் எப்படின்னா, இனிப்பு தான் கொஞ்சம் முன்னாடி நிற்கும், அதுக்கப்புறம் தான் புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இந்த கிரேவியோட திக்னஸ் எப்படி அப்படின்னா, நம்ம இது சദ്യக்கு யூஸ் பண்ணும்போது வாழை இலையில் தான் சாப்பிடுவாங்க. நிறைய குழம்பு இருக்கும், அது கூட தொட்டு சாப்பிட்ற ஒரு குழம்பு தான் இது. இலையில் இது ஊற்றும்போது அங்கேயே நிற்கணும், ஒழுகி போகக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் இதோட திக்னஸ். அதே மாதிரி ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போதும் இதோட குவான்டிட்டி. இஞ்சி கரெக்டான அளவுக்கு நல்லா வறுத்துடுச்சு அப்படின்னா இது 4 to 5 நாள் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம், கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி, இந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.